الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமான ஒரு நிரப்பமான முழுமையான அழகான கவர்ச்சிகரமான ஒரு சன்மார்க்கத்தில் இஸ்லாத்தை அல்லாஹ் ஏற்றுக் கொண்டிருக்கிறார். இஸ்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் பிறரால் விரும்பப்படுகின்ற ஒருவராக வாழ வேண்டும். முஸ்லிம் மஹ்பூபா பிறரிடத்தில் விரும்பப்படுகின்ற ஒருவராக, முஸ்லிமை பிறர் நேசிக்குகின்றவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய கடவில் வேலை செய்வதற்கு முஸ்லிம்கள் கிடைக்க மாட்டார்களா? என்னுடன் ஒத்துழைப்பதற்கு முஸ்லிம்கள் இருக்கக்கூடாதா? முஸ்லிம்கள் இருக்குகின்ற பிரதேசத்தில் நாம் குடியேற வேண்டும் என்று அந்நியர்கள் முஸ்லிம்களை விரும்ப வேண்டும். எனவே இஸ்லாம் என்பது வெறும் தொழுகையும் நோன்பும் சிலாவத்தும் ஹஜ்ஜும் அல்ல. அதனுடன் இஸ்லாத்திலே ஒரு பெரும் பங்கு இருக்குகின்றது. மக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறை, பிறரோடு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களை எவ்வாறு அணுக வேண்டும், அடுத்தவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்களை கவர்கின்ற விதத்திலும் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் நல்லெண்ணம் உண்டாகும் விதத்திலே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் நீண்ட வழிகாட்டல்களை கொடுத்திருக்கிறது. அப்படியான ஒரு முன்மாதிரியான சமுதாயத்தை கட்டி எழுப்புவதிலே இஸ்லாம் மிகவும் அக்கறை காட்டுகிறது. முஸ்லிம் என்ற வகையிலே ஒரு முஸ்லிம் தவறு செய்யும் போது அது அந்த முஸ்லிமை மாத்திரம் சார்ந்ததாக இருக்காது, முழு இஸ்லாமிய சமூகத்திற்கும் கரிமூசுவதாக ஆகிவிடும். முழு இஸ்லாமிய சமூகத்திற்கும் ஏற்றும் பேச்சும் குறையையும் வாங்கிக் கொடுப்பதாக ஆகிவிடும். எனவே பிறருடன் நடந்து கொள்கின்ற ஒரு முறையில் அதில் ஒரு பிரதானமான விடயம்தான் இந்த நளினம், மிருது, இரக்க சுபாவம், இது ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலையும் இருக்க வேண்டிய இயல்பான பண்பு. கடின போக்கோ தீவிர போக்கோ, எதற்கெடுத்தாலும் சண்டையும் எதிர்ப்பும் குறை கூடுவதும் பிரச்சனையை உண்டாக்குவதும் முட்டுவதும் மோதுவதும் இது ஒரு முஸ்லிமுடைய சுபாவமாக இருக்கக்கூடாது. புகாரியுடைய ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் என்றால் யார்? அல் முஸ்லிமு அல் முஸ்லிமுல் காமில். யார்? வரை விளக்கணம் சொல்லுகிறார்கள். மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. மற்றும் ஒரு ரிவாயத்திலே அல் முஃமினு மன் அமினஹுன் நாசு அன்னாசு குல்லுஹும் மின் பவாயிஹி. ஒரு முஸ்லிம் என்பவர் அவருடைய பேச்சாலோ அவருடைய செயலாலோ அடுத்தவர்களுக்கு தொல்லை இருக்கக்கூடாது. அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய செயல்களினால், சாதாரணமான நடைமுறையில் உள்ள விடயங்கள், எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய பேச்சுக்களினால் அடுத்தவர்களுக்கு தொல்லை தொந்தரவு ஏற்படக்கூடாது. நளின சுபாவம், மிருதுவான தன்மை, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபவ்வன் கலீஸல் கல்பி லம் ஃபது மின் ஹவ்லிக். ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வதை பாருங்கள்.
நபியே, நீங்கள் அல்லாஹுவினுடைய அருளால் நளின சுபாவம் உடையவராக இருக்கிறீர்கள், இரக்கத்தன்மை உள்ளவராக இருக்கிறீர்கள். நீங்கள் வளர்க்கும் தப்பத்தான் பேச்சில் கடின பேச்சுள்ளவராகவும், கருநெஞ்சம் உள்ளவராகவும், கடின சுபாவம் உள்ளவராக இருந்திருந்தால் இந்த சஹாபாக்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள். யார் சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கும் இடையிலே இருந்த அந்த ஈர்ப்பு சக்தி, அவர்களை ஒட்டி வைத்திருந்த அந்த காந்த சக்தி என்ன தெரியுமா? மிருதுவான நளினமான பண்பு. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்த அழகான அணுகுமுறை. பால ஆராபியின் ஸ்ரீ மஸ்ஜிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கிராமவாசி பள்ளிக்கு வந்து பள்ளிக்குள்ளே சிறுநீர் கழிக்கிறார்கள். சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அவர் சிறுநீர் கழிக்கிறார். எப்படி ஆத்திரமும் கோபமும் இருக்கும். பள்ளிக்கு வந்து நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் கொதித்து எழுந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார். சிறுநீர் கழிக்க துவங்கிட்டார். இப்ப நீங்க அவரை விரட்டுவீங்கன்னா ஒரு பள்ளியெல்லாம் ஓடுவார், முழு பள்ளியும் நஜீஸாகும். அவர் பதறிடுவார். சிறுநீரை ராகத்தாக கழிக்க விடுது பகரவான் நீ அமைதிப்படுத்தினார். அதுக்கு பிறகு சஹாபாக்கள் இடத்துல சொன்னாங்க, தண்ணி ஒரு வாளி தண்ணி கொண்டு சொன்னாங்க, ஊத்தி கழுக சொன்னாங்க. அவரை கூப்பிட்டு தோல்ல கையை வச்சு சொன்னாங்க, இன்னமா ஹாதிஹில் மஸ்ஜித் இன்னமா புன்யத் லிذிக்ரில்லாஹ் வஸ்ஸலாம். அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, இது பள்ளிவாசல், இது இபாதத்துக்காக, தொழுகைக்காக, திக்ருக்காக செய்யப்பட்ட இடம் அன்பாக சொன்னார். அந்த ஆராபி சொல்லுகிறார் பின்னால சஹாபி, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மீது மா வரபனி வமா ஷதமனி, என்ன அடிக்கல்ல, ஏசல்ல, கடினமாக பேசல்ல. எவ்வளவு பெரிய ஒரு தப்ப செய்கிறார், தவற செய்கிறார், எவ்வளவு நளினமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட ஒரு ஆளையும் நளினமாக அணுகும்போது அது வெற்றிகரமான முடிவை தரும், நல்ல ரிசல்ட்டை தரும். யா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃக வ யுஅதி அலல் ரிஸ்கி மா லா யுஅதி அலல் உனுக். ஆயிஷாவே, அல்லாஹ் தஆலா நளினமானவன், கடினமானவன். அவன் நளினத்தை விரும்புகிறான். கடினமாக நடந்து கொள்ளுகின்ற செயல்களுக்கு கொடுக்காத கொடைகளை, வெகுமதிகளை நளினத்துக்கு கொடுக்கிறான். ஒரு காரியத்தை நாங்கள் கடினமாக சாதிக்க போனால் அது சக்சஸ்ஃபுல்லாக இருக்காது. நளினமாக சாதிக்கும் போது மனைவியிடமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளிடம் இருந்தாலும் சரி, மாணவர்களிடம் இருந்தாலும் சரி, நண்பர்களிடமாக இருந்தாலும் சரி, கடினமாக ஒரு விஷயத்தை சாதிக்க போனால் அது அந்த நேரத்துக்கு நடந்தாலும் அது நிரந்தரமானதாக, வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்காது. மன வெறுப்போடு கசப்போடு செய்வார். நளினமாக, அன்பாக, இரக்கமாக, பாசமாக அணுகும் போது அது வெற்றிகரமான முடிவுகள் இருக்கின்றன. எனவே மக்களோடு நடந்து கொள்கின்ற நடைமுறைகளில் ஒரு பிரதானமான விடயம் நளினம், கடினமாக இருக்கக்கூடாது. இரண்டாவது அம்சம், அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாமல் நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு ஈடா, கஷ்டம், சிரமம், பிரச்சனைக்கு நாங்கள் காரணமாக கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அவமானமாக அப்படியான இடங்களில் சஹாபாக்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார். மன் அக்கல மின் ஹாதிஹி ஷஜரா الممتنة وفي رواية أخرى من أكل ثوما أو بصلا فلا يقربن مسجدنا فإن الملائكة تتأذى مما يتأذى منه الإنس. رسول الله صلى الله عليه وسلم சொல்றார்கள்,
யார் இந்த நாற்றமான மரத்திலிருந்து வெள்ளப்பூடு வெங்காயம் சாப்பிடுகிறார்களோ அவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம், பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம். யாரு சொல்வது? பள்ளிக்கு வாருங்கள் என்ற அழைப்பை கொடுக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பள்ளிக்கு வர வேண்டாம். யார் வாயில வாசம், வெள்ளப்பூடு வெங்காயம் பச்சையாக சாப்பிட்டால் வாயில துருவாட வரும். அவர் சஃப்ல நின்ற அடுத்தவர்களுக்கு இடையூறு உண்டாகும், வழக்குகளுக்கு இடையூறு உண்டாகும், மனிதர்கள் அதனால தொல்லை ஏற்படும், சிரமம் ஏற்படும். அடுத்தவர்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடிய அந்த நிலையில் உள்ளவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம். எவ்வளவு தூரம் மனித உணர்வுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதானித்திருக்கிறார். அடுத்தவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் யோசிக்க வேண்டும். ஏதோ என்னுடைய வேலை நடந்தால் போதும், யாருக்கு என்ன ஆனால் என்ன என்று சிந்திக்கக்கூடாது. வாகனங்களை நிப்பாட்டுவதாக இருந்தாலும் ஒரு பொது இடத்துக்கு போகிறோம், நான் இந்த இடத்திலே வாகனத்தை நிப்பாட்டுவதனால் அடுத்தவர்களுக்கு ஏதாவது இடையூறு உண்டாகுமா? இது யாருடையவாவது வீட்டுக்கு போகின்ற வழியா, கேட்டா, அல்லது அடுத்த வாகனத்தை எடுப்பதற்கு சிரமம் உண்டாகுமா என்பதை அவதானித்து நிப்பாட்ட வேண்டும். ஏதோ போயாச்சு நிப்பாட்டியாச்சு, எந்த வாகனத்தை நிப்பாட்டும் இடம் கிடைச்சா போதும், யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என்ற உணர்வு என்ற போக்கு ஒரு முஸ்லிமிடம் இருக்கக்கூடாது. எவ்வளவு தூரத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறது. வாயில வாசம் இருந்து பள்ளிக்கு வர வேண்டாம் என்று சொல்வதாக இருந்தால் அடுத்தவர்கள் இடையூறு பெறுகின்ற விடயத்தை, அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதிக்கிறத, அடுத்தவர்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்துல எவ்வளவு தூரத்துக்கு அவதானிச்சிருக்கிறார். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக மிஸ்வாக் செய்கின்றவர்களாக இருந்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 15 தடவைகளுக்கும் மேலாக நாங்க எப்ப பிரஷ் பண்ணுவோம்? காலையில் ஒருக்கா, தூங்குறதுக்கு முன்னால நைட்ல ஒருக்கா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளையில் 15 தடவைகள் கட்டங்கள்ல சந்தர்ப்பங்கள்ல மிஸ்வாக் செஞ்சிருக்கிறார். தூங்கி இருந்தா, சாப்பிட்டு முடிஞ்சா, வீட்டுக்கு நுழையும் போது மிஸ்வாக் செய்வாங்க, பள்ளிக்கு வரும்போது மிஸ்வாக் செய்வாங்க, உணவுக்கு முன்பாக மிஸ்வாக் செய்வாங்க, தொழுகைக்கு முன்பாக மிஸ்வாக் செய்வாங்க, குர்ஆன் திலாவத்துக்கு முன்பாக மிஸ்வாக் செய்வாங்க. ஏன்? வாய் எப்பயும் சுத்தமாக இருக்க வேண்டும். என்னுடைய வாயிலிருந்து திருவாடை வந்துவிடக்கூடாது. பேசும்போது திருவாடை அடுத்தவர்களுக்கு அதனால சிரமம் ஏற்படக்கூடாது. كان رسول الله صلى الله عليه وسلم يحب الطيب. நறுமணத்தை எப்பயும் விரும்பி இருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாம, சிரமம் இல்லாம, அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு நடக்க வேண்டும் என்ற வழிகாட்டலை கொடுத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. ஒருவர் வந்தார், வந்து எல்லோரையும் பிளந்து கொண்டு பிடரிகளை தாண்டிக் கொண்டு அவர் வருகிறார். மிம்பர்ல இருந்து கொண்டு குத்பாவை நிறுத்திட்டு சொன்னாங்க, உட்காருங்க, அங்க உட்காரு, மக்களுக்கு இடையூறு கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார். மக்கள் என்ன செஞ்சிட்டார்கள்? நீ நோவினை கொடுத்து விட்டாய் என்று சொன்னான். அதைத்த உட்காருங்க, நீ மக்களுக்கு நோவினை கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னான். என்ன செஞ்சார்? அடிச்சாரா, கொலை செஞ்சாரா, எதை நோவினை சொல்றாங்க? மக்கள் கவனமாக கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அதுல சிலர் உள்ளத்தால் கவனத்தோடு கேட்டுக் கொண்டிருப்பாங்க. நீங்கள் லேட்டா வந்து பிழைந்து கொண்டு பிடரிய தள்ளி கொண்டு கால முன்னுக்கு போட்டு அவர்களை மதிக்காம முன்னுக்கு வரும்போது அவர்களுடைய கவனங்கள் சிதறும், அவர்களுடைய மன ஓர்மை கலைந்துவிடும். மிம்பர்ல குத்பாவை நிறுத்திட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்னாங்க, உட்காருங்க, மக்களுக்கு நோவினை கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னாங்க. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது அம்சம் மக்களோடு நடந்து கொள்ளுகின்ற நடைமுறையை இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டல் படி நாங்கள் செய்தோம். இதெல்லாம் இபாதத், சதகா,
இதெல்லாம் இபாதத்தாக இஸ்லாம் கருது. அடுத்தவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் புரிஞ்சு நடந்து கொள்ளும். அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதிச்சு நடக்க வேண்டும். சதக்காவுடைய விஷயத்துல, ஜக்காத்துடைய விஷயத்துல, ஹஜ்ஜுடைய விஷயத்துல குர்ஆன் ஹதீஸ் அழகான எங்களுக்கு வழிகாட்டல்களை தருகிற அடுத்தவர்கள் உணர்வுகளை பாதிக்காத அடிப்படை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்கள் அப்படி வழிகாட்டி இருக்கிறான். அது எல்லாத்தையும் நாங்க இந்த இடத்துல பேசுறதுக்கு நேரம் இடம் போதாது. இவரை கோடிட்ட அடிப்படையான சில விஷயங்களை தான் நான் சொல்றேன். அடுத்தவர்களோடு நடந்து கொள்ளுகின்ற நல்ல பண்பாடுகளில் அல் குர்ஆன் ஒரு அடிப்படையான பேசிக்கான ஒரு உசூல, ஒரு ஃபண்டமெண்டல் எங்களுக்கு சொல்லுது. வலா தஸ்தவில் ஹஸனத்து வலா ஸய்யிஆ, கெட்டதும் நல்லதும் ஒரு காலமும் சமனாக. மோசமான நடத்தையும் நல்ல நடத்தையும், தவறும் சரியும் ஒரு காலமும் சமனாக. நபியே இது அபில்லதி அஹ்சன், உங்களோடு யாராவது மோசமாக நடந்து கொண்டார், வம்புக்கு வாரா, பிரச்சனைக்கு வாரா, எதிரியாக இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு எதிர்த்து கொண்டு வருகிறார், இது அழகான நல்ல முறையில் அதை எதிருங்கள், தடுங்கள் என்று சொல்றான் அல்லாஹ் குர்ஆன். இது பாபில்லத்தியாசன், அவர் மோசமான இருக்கிறார், நீங்க நல்லா நடங்க. அவர் உங்களுக்கு தாராள நீங்க அவருக்கு ஹதியா கொடுங்க. அவர் உங்களை வீட்டுக்கு அழைக்கிறார்கள், நீங்க அவரை வீட்டுக்கு அழைங்க. உங்களை அவர் பார்த்து சிரிக்கிறார்கள், நீங்க அவரை பார்த்து சிரிங்க. அவர் உங்களுக்கு சலாம் சொல்றாரு, நீங்க அவருக்கு சலாம் சொல்லுங்க. இது பாபில்லத்தியாசன். அப்படி சொல்றீங்கன்னா யாருக்கு உங்களுடைய எதிரி, அல் குர்ஆன் சொல்லுது பைனக வ பைனஹு அதாவத்துன், உங்களுடைய எதிரி விரோதி கன்னஹு வலியுன் ஹமீம், உங்களுடைய உற்ற நண்பராக மாறி விடுவார். எதிரியை நண்பனாக மாற்றுகின்ற ஆயுதம் நற்குணம், நல்ல அணுகுமுறை, மிருதுவாக நளினமாக நட்பண்புடன் நடந்து கொள்வது. நல்லவர்களோட மட்டும்தான் நல்லா நடப்பேன், நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் என்பது ஒரு முஸ்லிமுடைய பேச்சல். நல்லவர்களுக்கு நல்லாக நடப்பதற்கு ஈமானும் தேவையில்லை, இஸ்லாமும் தேவையில்லை. அது மனித தன்மை. அந்நியனிடம் கூட நீங்க நல்லா நடக்க அவன் நல்லா நடக்கும். பகரத்துக்கு பகரம் செய்வது, மிருகத்துக்கு கூட அந்த தன்மை இருக்கு, நன்றி உணர்வு இருக்கு. ஈமான் சொல்லுகின்ற நற்பண்பு என்பது நல்லதுக்கு நல்லது, கெட்டதுக்கு கெட்டது என்பது அல்ல. நல்லதுக்கும் நான் நல்லவன், நல்லவனுக்கும் நான் நல்லவன், கெட்டவனுக்கும் நான் நல்லவன் என்பதுதான் ஈமான் சொல்லுகின்ற பாடம். ஈமான் கற்பித்து தருகின்ற அகலாக். வாசு அம்மாம் பாலமா, உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை மன்னியுங்கள். வாசின் அம்மன் மன்னாசா இலை, உங்களுக்கு மோசமாக உங்களோடு நடந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறந்த அகலாக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இது முஸ்லிமோடு மட்டும் இல்ல, அந்நியர்களோட கூட, காபிர்களோட கூட ஒரு முஸ்லிம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். என்னால் அடுத்தவர்களுக்கு இடையூறு உண்டாகக்கூடாது, அடுத்தவர்களுக்கு சிரமம் உண்டாகக்கூடாது. இதுல மூன்றாவது விஷயம், முதலாவது நளினம், இரண்டாவது அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாமல் இருப்பது, மூன்றாவது அடிப்படையான விஷயம் இத்காலுல் சுரூர் அலல் முஸ்லிம். முஸ்லிம்களை அடுத்தவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய விதத்தில் நாம் நடந்து கொள்ளும். அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவது, அடுத்தவர்களை மகிழ்வடை செய்வது, அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறதுக்கான வழிகளை, சந்தோஷமாக எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதற்கான வழிகளை நாங்கள் செய்வோம். அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துறது, அதுல ஒன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறான். தபரானியுடைய ரிவாயத்தில் வருகிறது, அஹப்புல் அமாலி இலல்லாஹி பஅதல் ஃபராயிம், ஃபர்துக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள்ல ஒன்றுதான் இத்காலு சுரூர் அலல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை சந்தோஷப்படுத்துவது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள்,
மன் அத்கல அலா அஹீஹி ஃபரஹன் அவ் சுரூரன், யார் தன்னுடைய சகோதரனை சந்தோஷப்படுத்துறார், அவரோட நல்ல நடந்து கொள்றார், ஹதியா கொடுக்கிறார், மலர்ந்த முகத்தோட நடந்து கொள்றார், சிரிச்ச முகத்தோட நடந்து கொள்றார், சலாம் சொல்றார், அவருக்கு உதவி செய்யறார், அவருடைய பிரச்சனையில கஷ்டத்துல பங்கெடுக்கிறார், அவருக்கு ஆறுதல் சொல்றார், அவர் நோயுற்ற போது உதவி செய்து நோய் விசாரித்து அவரை தைரியப்படுத்துறார். அவருக்கு ஒரு பிரச்சனை, விசாவுடைய பிரச்சனையோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையோ கஷ்டமோ சிரமமோ கண்டுகொள்ளாம, யாருக்கு என்ன ஆனால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் கண்டுகொள்ளாமல் இருக்காம அவர் அணுகி நெருங்கி, என்ன பிரச்சனை உங்களுக்கு, நீங்க பயப்பட வேணாம், அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது, என்னால என்ன செய்ய வேண்டும் என்று அவரை சந்தோஷப்படுத்துறார். மன் அத்கல அலா அஹீஹி ஃபரஹன் அவ் சுரூரன், யார் தன்னுடைய சகோதரனை சந்தோஷப்படுத்துகிறாரோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், خلقه الله عز وجل من ذلك خلقا, அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவருக்கு அல்லாஹ் ஒரு சில மக்களை உருவாக்குவான், ஒரு குரூப்பை அவருக்கு அப்படியான பண்பாடு உள்ள ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா சிலரை உருவாக்குவான், தயாரிப்பான். அவர்கள் எதுபஅனில் ஆஃபாத், இவருக்கு ஆபத்து வரும்போது உலகத்தில் இவரை பாதுகாக்கின்றவர்களாக, கை கொடுத்து நின்று இவரை உதவி செய்கின்றவர்களாக இருப்பார்கள். நாளைக்கு மறுமையுடைய நாளையில இப்படியான நபர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராக இருப்பார் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்போதும் மிருதுவான நளினமான நடத்தையுள்ளவர்களாக என்னுடைய மனைவியோடு, என்னுடைய பிள்ளைகளோடு, என்னுடைய இருக்குகின்ற ரூம்ல இருக்கக்கூடிய மற்ற நண்பர்களோடு, முஸ்லிம்களோடு, காபிர்களோடு, யஹூதி நஸராக்கள் உடன் கூட ஒரு முஸ்லிம் அவர் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அவர் கவரப்படுகின்றவராக, ஒரு கவர்ச்சிகரமான அகலாக்குள்ளவராக அவர் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது, நாடுகிறது, அதற்கான வழிகாட்டல்களை கொடுக்கிறது. நவீன சுபாவம் உள்ளவர்களா, எங்களால் பிறருக்கு இடையூறு இல்லாதவர்களா, முன்மாதிரியானவர்களா, அடுத்தவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியவர்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபரானுடைய ஹதீஸிலே, ஹாக்கிமுடைய வரக்கூடிய ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புகள் கொடுத்துக் கொள்ளுங்கள், தஹாபு, அதனால் முஹப்பத் அதிகமா. சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன அன்பளிப்புகள் உங்களுடைய நண்பனுடைய பிள்ளைகளுக்கு, நண்பர்களுடைய வீட்டுக்கு போகும்போது, உறவினர்களுடைய வீட்டுக்கு போகும்போது, ஏதோ கொடுக்காவிட்டால் முடியாது, கொடுக்காக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்காக அல்லாமல், இது சதகா, இது தர்மம், இது தானம், தர்மம், இது இபாதத். நண்பன், உங்களுடைய ரூம்ல இருக்கிற நண்பன் 3 வருஷமாக இருக்கிறார், 4 வருஷமா ரூம்மேட்டாக இருக்கிறார், நான் ஏதாவது ஹதியா கொடுத்திருக்கிறேன், அவருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்திருக்கிறேன். என்னுடைய மனைவி 20 வருஷமா இருக்கிறார், ஏதோ நாம் அன்றாட இதுகளை கொடுக்கிறோம், சந்தோஷமாக இன்று உங்களுக்கு இது கிஃப்டாக நான் உங்களுக்கு வாங்கிட்டாங்க. ஒரு மனைவிக்கு நாங்கள் அன்பளிப்பு செய்கிறோமா, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு அன்பளிப்புகள் சும்மா ஏதோ காசு அனுப்புறது அது அனுப்புறது என்பதை விட நாம இது உங்களுக்கு அன்பளிப்பாக, உங்களுக்கு நான் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு செல்வமாக, ஒரு பொருளாக அன்பு அளிப்பு, அன்பை அளிக்கிறேன், என்னிடத்தில் உங்கள் மீது அன்பு இருக்குகின்றது, உங்கள் மீது எனக்கு பாசம் இருக்குகின்றது என்ற அன்பின் பாசத்தின் அளிப்பு தான் இது அன்பளிப்பு. அன்பளிப்புகள் கொடுங்கள். விரோதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் அன்பளிப்பு செய்யணும். எங்களுடைய முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் ஹதியாக்கள் கொடுக்க வேண்டும். சலாம் சொல்லும், இக்ஷாவு சலாம், எல்லோருக்கும் சலாம் சொல்லும், மலர்ந்த முகத்துடன். ஒரு சகோதரரை பார்த்து மலர்ந்த முகத்துடன், சிரிச்ச முகத்துடன் நாங்கள் நடந்து கொள்வது, பேசுவது, மலர்ந்த முகத்துடன் அவர்களை அனுசரிப்பது, சலாம் சொல்வது இபாதத், சதகா. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்று சொல்வது வெறும் நோன்பும் தொழுகையும் ஜகாத்தும் ஹஜ்ஜும் மட்டும் அல்ல. இஸ்லாத்தினுடைய பெரிய ஒரு அம்சம் இருக்குகின்றது, நட்பண்பு.
நன்னடத்தை, அடுத்தவர்களுடன் எப்படி நாங்கள் அன்பாக இரக்கமாக முன்மாதிரியாக நடந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட முன்மாதிரியான மக்களாக, நற்பண்புள்ளவர்களாக, நல்ல குணமுள்ளவர்களாக அல்லாஹ் அனைவர்களையும் ஆக்கி